ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா யூஜி அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது 2024-25 கல்வியாண்டிற்கான கீழ்கண்ட இளநிலை படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களிடமிருந்து 3/6/2024 காலை 10 மணி முதல் 21/6/2024 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கால்நடை மருத்துவ படிப்பில் வந்து சேரத்துக்கு அதாவது யூஜி அட்மிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 3/6/2024 21/6/2024 வரை நீங்கள் ஆன்லைனில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன படிப்புகள் மொத்தம் இடங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4.5 ஆண்டுகள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட உள்ளிருப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 660 இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 120, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலியில் 100, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒரத்தநாடு தஞ்சாவூரில் 100, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைவாசல் கூட்டோடு சேலத்தில் வந்து 80, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வீரபாண்டி தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா 80, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடுமலைப்பேட்டையிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 சீட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 660 சீட் வந்து காலியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவு தொழில்நுட்ப படிப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 40 சீட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போல்ட்ரி டெக்னாலஜி 4 வருஷம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒசூரில் இருக்க காலேஜ் 40 இடம் சொல்லியிருக்காங்க. பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்ரி டெக்னாலஜி வந்து 4 ஆண்டுகள், மொத்தம் காலியிடம் 20 காலியிடங்கள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி கோடுவழி சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு அப்படின்னு கொடுத்து பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 15% இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கால்நடை மருத்துவ குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 15% இடங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து தகவல் தொகுப்பேடு சேர்க்கை தகுதிகள் தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. adm.tanvas.ac.in என்ற இணையதளத்தில் 3/6/2024 காலை 10 மணி முதல் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் மேற்கூறிய இணையதளத்தில் விண்ணப்பம் மற்றும் தகுந்த சான்றிதழ் நகல்களை பதிவேற்றம் செய்து 21/6/2024 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்துக்கு தபால் மூலம் அனுப்ப தேவையில்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐ, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வேர்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டினர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகியோருக்கான இடஒதுக்கீடு இணையதள விண்ணப்பம் வழிமுறைகள் மற்றும் இதர விவரங்களை adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/6/2024 இருந்து 21/6/2024 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.